வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய படம் வந்து பாட்ரைட். இந்த ஒரு படம் வந்து மலையாளத்தில் வந்திருக்கு. இந்த ஒரு படம் வந்து ஜி5 அவைலபிளாக இருக்கு. இந்த ஒரு படத்துல மெயினாக நம்ம பார்க்கறதுக்கு முக்கிய காரணமா இருக்க ஒரே 2 பேர். அவர் யாருன்னா நம்ம மம்முட்டி, மோகன்லால். இருவரும் பல வருடங்களுக்கு கழிச்சு இந்த ஒரு படத்தை வந்து ஒரு கம்பேக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது மம்முட்டி, மோகன்லால் ஒரு 2 பேர் ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஒரு தரமான ஒரு படமாகவும் தரமான ஒரு கதையம்சமாக வேற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா கொஞ்சம் எதிர்பார்த்து போனால் கொஞ்சம் நமக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக தாங்க இருக்கு. ஏன்னா கதை வந்து அவ்வளோவா நேர்த்தியாக போகாமல் இந்த ஒரு படம் வந்து மம்முட்டி, மோகன்லால் ஃபேன்ஸு கண்டிப்பாக இந்த படம் ஓரளவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக பார்த்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து அவ்வளோவா இம்பேக்ட் ஆகலை. மித்தபடி இந்த படத்தில் ஏற்பட்ட ஆக்டர் நடிச்சு ஆக்டிங் எல்லாம் பார்க்கறது தரமாக கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த படத்தில் மெயினாக நான் பார்க்கறதுக்கு காரணமே இந்த ஒரு படத்துல வந்து நம்ம ஃபஹத் ஃபாசில்ல மெயினான வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை போய் பார்த்தேன். சரி, இந்த ஒரு படத்துல பார்க்கும்போது அப்படி என்னதான் இருக்கு, இந்த ஒரு படம் வந்து 3 மணி நேரம் சொன்னாங்க. 3 மணி நேரத்துக்கு இந்த ஒரு படத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தை போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாப்ல ரொம்ப ஸ்லோவா போய் செகண்ட் ஹாப் ஒரு பிடிப்பாங்க வருங்க கைஸ். நம்ம மோகன்லால் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கதையை டிஃப்ரெண்டா போகும். அதை பார்க்கும்போது எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு. சரி, இந்த ஒரு படத்துல நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது ஹீரோ வந்து ஒரு பெரிய ரகசிய ஒரு உளவாளியா இருக்காப்புல. ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி இருக்காப்புல. அவர் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ஹை லெவலாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்காப்புல, சக்தி ஃபவுண்டேஷன் ஒன்று சொல்லி. அந்த ஃபவுண்டேஷனை வந்து எப்படி சொல்ற நல்ல தேர்வில் வெற்றி பெற்ற மாணவிகள்லாம் ஒரு கட்டத்தில் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி லேப்டாப்லாம் கொடுக்குறாங்க. லேப்டாப் கொடுத்து அங்கே பார்த்தா அந்த லேப்டாப்பில் வந்து ஒரு பக்கு மாதிரி ஒன்று பண்ணி அந்த லேப்டாப் கேமராவில் வந்து ஹேக் பண்ணி அங்கே வந்து பெண்களோட இருக்கிற நியூடான ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் ஒரு கட்டத்தில் வந்து திருடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அந்த ரகசிய உளவாளி வந்து இப்படி சொல்ல பெரிய ஒரு சம்பவம் இதில் நடந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் தெரிய வருது. அதுக்கப்புறம் தெரிஞ்சது அப்புறம் நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தின வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுகளை ஒரு கட்டத்தில் வந்து அந்த பெரிய ஒரு சக்தி ஃபவுண்டேஷன் வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறாங்க. அது எப்படி சொல்றது, ஒரு நேச்சுரல் டெத்தாக வந்து அந்த ஃபவுண்டேஷன் கம்பெனியில் உள்ள ஆளுங்க எல்லாமே காமிச்சிடாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியாது வச்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோ வந்து ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிக்கிறாங்களோ. ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிச்சா அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு நெருக்கடி ரொம்ப ஓவராகி ஒரு கட்டத்தில் வந்து வெளிநாட்டுக்கு போயிடாப்புல. வெளிநாட்டு போனது அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு முத்திரை பதிச்சிட்டானுங்க. இந்த மாதிரி அந்த உளவாளி வந்து ஒரு பெரிய ஒரு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை பதிச்சிடாங்க. முத்திரை பதிச்சதான் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிடறாப்புல. அந்த வீடியோ அந்த சக்தி ஃபவுண்டேஷனை பற்றி ஒரு கவர்மெண்ட்டுக்கு அந்த கம்பெனிக்கு இருக்கிற ரகசிய உறவை வந்து நம்ம மம்முட்டி வந்து காமிச்சு விடுவாப்புல. இதை பார்த்து அந்த கம்பெனிக்காரங்க எல்லாருமே நம்ம மம்முட்டியை கொள்றதுக்கு ஆள் அனுப்புறாங்க. அப்புறம் மம்முட்டியை ஒரு கட்டத்தில் வந்து மயக்க மருந்து செலுத்தி அந்த மம்முட்டியை வந்து கடத்திட்டு போயிடறானுங்க. கடத்திட்டு போனது அப்புறம் நம்ம ஹீரோவோ ஓவராலாக தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இன்னொரு ஆளுக்கு தெரிய வருது. அவர் யாருன்னா நம்ம மோகன்லாலுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வருது. தெரிஞ்சது அப்புறம் தான் தெரிய வருது நம்ம மம்முட்டியும் மோகன்லாலும் பெரிய ஒரு மிலிட்ரி கேம்ப்ல வந்து வேலை பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே உள்ள அந்த கம்பெனிக்கு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம மோகன்லால் உதவியில நம்ம மம்முட்டி ஒரு கட்டத்தில் வந்து தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த கம்பெனியில ஏற்பட்ட பெண்களோட வாழ்க்கையை அந்த கம்பெனி வந்து நாசமாயிட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம மம்முட்டி, மோகன்லால் இந்த கம்பெனியை வந்து எப்படியாச்சும் இழுத்து மூடணும், இதில் இருக்கிற முக்கிய அரசியல்வாதிகளை உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மம்முட்டியும் மோகன்லால் வந்து பாடுபட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா நம்ம மோகன்லால் வந்து இறந்துறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம மம்முட்டி வந்து அந்த கம்பெனிக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றாப்புல. அதுதான் இந்த ஒரு படத்தோட ஒரு கதையம்சமாக இருக்கு கைஸ். அதை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கதை ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிட்டதுனால இவ்வளோ ஒரு பிரச்சனை ஒன்று ஆயிரும். அதுலேருந்து நம்ம மம்முட்டிக்கு நம்ம மோகன்லால் எப்படிலாம் தப்பிச்சு வந்து அந்த சர்வே பண்ணுறதாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதையம்சமாக இருக்குது. அதை பார்க்கும்போது இந்த ஒரு படத்தை மெயினாக நான் சொல்ல வேண்டிய காரணமே படம் 3 மணி நேரம் இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக போகிற சீன்லாம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் தேவையில்லாதது அப்படிதாங்க நமக்கு தோணுச்சு. மித்தபடி எப்படி சொல்கிறது, படம் 3 மணி நேரத்துக்கு இருக்கிறத அதை லைட்டாக 2 மணி நேரத்துக்கு குறைச்சிருக்கலாமே அப்படிதான் நமக்கு தோணுச்சு. மித்தபடி இதில் மம்முட்டி, மோகன்லால் அவரோட ஆக்டிங்கும் தேவையில்லை. ஒரு தரமான ஒரு பக்காவாக அந்த ஒரு படத்தை வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது எல்லா சீனும் ஒவ்வொரு சீன்லாம் வரும்போது எல்லாம் ரசிக்க மாட்டேன் இருந்துச்சு. ஆனால் மெயினாக மோகன்லால் வந்தது அப்புறம் தாங்க படமே செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம ஒரு எங்கேஜிங்காக போச்சு. மித்தபடி மம்முட்டியோட சீன்லாம் கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து ஏகப்பட்ட அந்த ரகசிய குறியீடு சொல்றதெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மித்தபடி இந்த படத்தில் வந்து நயன்தாரா ஹீரோ ஐடியில் எல்லாம் பார்க்குறது எல்லாமே ரசிக்க முடியா இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தை பார்க்கறது காரணமே நம்ம ஃபஹத் ஃபாசில். அவரோட வில்லத்தனமான ஒரு ஆக்டிங், அவர் வந்து எப்படி சொல்றது, அப்பாவும் ஒரு கட்டத்தில் காப்பாற்றிட்டா ஒரு கம்பெனியும் ஒரு கட்டத்தில் வந்து காப்பாற்றணுமே வைக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது தரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாததாக இருந்துச்சு கைஸ். கண்டிப்பாக அந்த படம் ஒரு 1 டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைஸ். வேற எந்த படத்தை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை.